தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பிருக்கு? கடந்த காலங்கள்லையும் எஸ்ஐஆர் நடந்திருக்குது, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. ஏன் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? ஏன் இதை எதிர்க்கிறீங்க? இருக்கிற ஒரு ரோலை ரிவைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னா சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். பட் ஓவராலாக எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ஒரு பக்கம் லீகலாக எதிர்க்கிறாங்க, பொலிட்டிக்கலாக எதிர்க்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிரவுண்ட் லெவலில் களத்தை விட்டுறக்கூடாதுன்னு பிஎல்ஓஸ் கிட்ட அவங்க கட்சிக்காரங்க கூட போகிறது, வழக்கறிஞர்கள் குழு போட்டது, வார் ரூம் எல்லாம் போட்டது மூலமாக அதை எதிர்கொள்வதற்கான வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தப்பு தான் பண்ணுறாங்க. அது திமுக முதலமைச்சர் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது என்னென்னா, ஒரு விதமான அச்சத்தை தொடர்ந்து அவர்கள் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கேட்டது எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. பிஜேபி தான் அதை செய்யுதுன்னு நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாம். கிரவுண்ட் லெவலில் என்ன நடைமுறையில் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி. அதீதமான எஸ்ஐஆரை பற்றின பயத்தை கலப்புறது மூலமாக திமுகவும் தோழமை கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது அவங்களுக்கு எதிராக போகுது. நேற்று அந்த காவலாளி கொலைலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது அந்த தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு? 2 பேருங்க, ஒரு உயிர், 2 உயிருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் அழிச்சிட்டு உடச்சிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐஆர் குறித்த விஷயம் வந்துட்டு ஏற்கனவே திமுக கூட்டம்லாம் கூட்டியாச்சு, நடந்து முடியுது. எஸ்ஐஆர் பற்றி தொடர்ந்து முதல்வரும் பேசி வருகிறார். தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் பேசிட்டு வராங்க. அதில் முதல்வர் கொஞ்சம் மாறி இது நிறையா பண்டிகைகள்லாம் வருது, நிறையா விசேஷங்கள்லாம் இருக்குது, வரிசையாக ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும், இத்தனை நாளைக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும்னா இது பேர்பட்ட விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எஸ்ஐஆரை கண்டு முழுமையாக பயப்படும் ஆளும் அரசு தரப்பு. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் வழக்குகள் வந்தப்போ உச்சநீதிமன்றம் அதை தான் கேட்டிருக்குது. எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக, அப்புறம் மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ், அதுலேருந்து சில எம்பிக்கள்லாம் போட்ட வழக்கு வந்திருக்கு. கபில் சிபல் தான் தமிழ்நாடு அரசுக்காக ஆஜராகியிருக்கார். அவர் உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பிருக்கு? கடந்த காலங்கள்லையும் எஸ்ஐஆர் நடந்திருக்குது, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. ஏன் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? ஏன் இதை எதிர்க்கிறீங்க? இருக்கிற ஒரு ரோலை ரிவைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னா சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். பட் ஓவராலாக எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அந்த நீதிபதி இன்னும் 10 நாளில் 24ஆம் தேதி 15 நாளில் தலைமை நீதிபதியாக மாற போகிறார், சூரியகாந்த், ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இப்போ கபில் சிபல் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் எஸ்ஐஆர் இன் பிரின்சிபல் கொள்கை அளவில் எஸ்ஐஆர் எதிர்க்கல. ஆனால் கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் 3 ஆண்டுகள் இடைவெளியில் பண்ணப்பட்டது. இப்போ 1 மாதத்தில் பண்ணுறாங்க. இப்போ இந்த காலகட்டன்றது இந்த 1 மாத காலத்தில் எப்படி நம்ம இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தமிழ்நாடு அரசாங்கத்தோட மனுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்கள் இருக்குது, அதில் எப்படி செய்ய முடியும் போது இதெல்லாம் சீசன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு காரணமாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? உச்சநீதிமன்றம் மழைக்காலங்களில் இதை செய்ய முடியாதுன்ற கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கு. பட் கபில் சிபல் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு அதாவது கடந்த காலங்களில் 3 ஆண்டுகளில் செய்ததை 1 மாதத்தில் எப்படி செய்ய முடியும்னு சொன்னதுக்கு இந்த விரைவுபடுத்தப்படுற ப்ராசஸ் பலரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துரும்னு தமிழக அரசு சார்பாக வைக்கப்பட்ட அந்த வாதத்தை பெரிய அளவில் உச்சநீதிமன்றம் கண்டு கொண்டதாக தெரியல. நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 26ஆம் தேதியோ என்னமோ 2 வாரம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி நவம்பர் 26க்கு கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு தமிழக அரசோட இந்த கவலைகளை, அச்சங்களை பெரிய அளவில் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நிச்சயமாக இது இப்படி தான் போகணும்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணாது, எஸ்ஐஆருக்கு ஸ்டே பண்ணாதுங்க. அதில் எந்த மாற்று கருத்து வேணால் எஸ்ஐஆருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை நேற்று அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. தமிழக அரசு பண்ணுற ஒரே தவறு எனக்கு என்னென்னா ஒரு கோணத்தில் தமிழக அரசு திமுக சிறப்பாக செயல்படுது. எப்படின்னா, இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, லீகலாக ஃபைட் பண்ணுறாங்க. நேற்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கீழ் மட்டத்தில் பிஎல்ஓஸோடு அவங்க கட்சிக்காரங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்க, லீகல் டீம் வச்சுருக்காங்க, வார் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ கிரவுண்டில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபட்டுருக்காங்க. ஒரு பக்கம் லீகலாக எதிர்க்கிறாங்க, பொலிட்டிக்கலாக எதிர்க்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிரவுண்ட் லெவலில் களத்தை விட்டுறக்கூடாதுன்னு பிஎல்ஓஸ் கிட்ட அவங்க கட்சிக்காரங்க கூட போகிறது, வழக்கறிஞர்கள் குழு போட்டது, வார் ரூம் எல்லாம் போட்டது மூலமாக அதை எதிர்கொள்வதற்கான வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தப்பு தான் பண்ணுறாங்க. அது திமுக முதலமைச்சர் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது என்னென்னா, ஒரு விதமான அச்சத்தை தொடர்ந்து அவர்கள் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இது தேவையற்றதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ என்ன நடக்க போகுது? டிசம்பர் 9ஆம் தேதியோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு
டிராஃப்ட் விட போகிறோம், வரைவு பட்டியல் வரப்போகுது. வரப்போகுது. அதில் பெயர் இல்லாதவர்கள் வந்து அதுக்கப்புறம் 1 மாதம் டைம் இருக்குது, தங்களுடைய பெயர்களை வந்து அவர்கள் இணைக்கலாம். 9ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டை பார்க்கணும், ஆன்லைனில் போய் பார்க்கணும், அல்லது பூத்தில் எங்கேயாவது இருந்துன்னா போய் பார்க்கணும். கார்ப்பரேஷனில் பெயர் இல்லைன்னா இமீடியட்டாக வந்து முகாம் போடும்போது தன் பெயர் அதில் சேர்த்துணும். இப்போ இவர்கள் கிளப்பி விடக்கூடிய அச்சத்தின் காரணமாக பெயர் இல்லாதவர்கள் நம்ம போட்டால் என்ன போடாட்டி என்ன, எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் மூலமாக நம்ம ஓட்டெல்லாம் அடிச்சிட்டான், எதுக்கு போய் மெனக்கடணும் அப்படின்னு பால் மாதிரி சுணக்கமாயிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சுணக்கமாகும் பட்சத்தில் விஷயம் என்னமாக மாறும்னா, அப்போ விட்டுருவான். எலெக்ஷன் அன்னைக்கு எல்லா ஐடி கார்டையும் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்காது. தண்ணி குடித்தாலும் தலைகழினாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் எலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா நீ வந்து ஓட்டு போட முடியாது. இதில் இருக்க மிகப்பெரிய ரிஸ்க்காக நான் இதை தான் பார்க்குறேன். ஆகவே இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத திமுக எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு லீகல் ஃபைட்டு கரெக்டு, தெருவில் இறங்கி பொலிட்டிக்கல் ஃபைட் கரெக்டு. அட் த சேம் டைம் மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க, பிஎல்ஓஸோட போகிறாங்க, வார் ரூம் வச்சுருக்காங்க, எல்லாம் கரெக்டு, லீகல் டீம் வச்சுருக்காங்க. இதை செய்கிற அதே நேரத்தில் எஸ்ஐஆர் குறித்த அதீதமான அச்சத்தை திமுகவும் தோழமை கட்சிகளும் குறிப்பாக திமுக கிளப்புவது அவங்களுக்கு எதிராக போக போகுது. இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. விஜயும் வந்துட்டு பொதுக்குழுவோட அதே விஷயத்தான் பேசுகிறாரு. எஸ்ஐஆர் விஷயத்தில் வந்துட்டு நாங்களும் அதை வந்து ஆதரிக்கல, ஆனால் வந்துட்டு திமுக கூட்டிய கூட்டத்தில் தான் நாங்கள் கலந்துக்கலையே தவிர ஒரு அரசாங்கமாக ஒரு முன்னெடுப்பு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் போயிருப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு விஜயும் பதிவு பண்ணியிருக்கேன் சார். இல்லைங்க, அது அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு போகல, ஏன் போகல? எஸ்ஐஆர் எதிர்த்து விஜய் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? இதையும் நம்ம கவனிக்கணும். கவனிக்க வேண்டிய விஷயம். எஸ்ஐஆர் எதிர்த்து விஜய் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? நம்ம எந்த விஷயத்தையும் கவனத்தில் வச்சு தான் இதை பேச வேண்டியிருக்கு. ஆகவே அதாவது கவர்மெண்ட்டு கூட்டின்னு தான் நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டு கூட்ட முடியாதுங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு அரசாங்கமாக செய்ய முடியாது, அரசாங்கமாக அதை செய்ய முடியாது, கட்சி தான் அதை செய்ய முடியும். ஆகவே இந்த புரிதல் வந்து விஜய்க்கு இல்லாதது ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திமுகவையும் தமிழக அரசையும் வேறுபடுத்தி பார்க்கணும். அவர் இப்போ தமிழக அரசு ஊழியர்கள் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்குது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களை எலெக்ஷன் கமிஷனோட கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. டிஸ்மிஸ் பண்ணுவான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவான். வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மாநில அரசு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒத்துழைக்க மறுத்தால் மாநில அரசின் இருப்புக்கே சிக்கல் வந்துடும். அதனால தானே திமுக அதை செய்யலைங்க. அப்போ இந்த புரிதல் விஜய்க்கு இல்லையே. விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறாமே விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக சொல்லணும். நான் இந்த விஷயம் கரெக்டுங்க. நீ வந்து திமுகவை வந்து எதிர்க்கணுன்ற காரணத்துக்காக எதிர்ப்பது என்பது முட்டாள்தனமானது. அது வேலைக்காகாது. அரசு வேற, கட்சி வேற, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். வைகோவும் அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்துட்டு பதிவு பண்ணுறாரு. இந்த எஸ்ஆர் விவகாரத்தில் வந்து நான் ஒரு பீகாரை பார்க்குறேன், இன்னொரு கர்நாடகாவை பார்க்குறேன், ஒரு யூபியை பார்க்குறேன், இது மாதிரி பல மாநிலங்களை பார்க்குறேன். இது மாதிரி ஒரு சூழ்நிலைங்க ஏற்படும் பொழுது பிஜேபி தன்னை ஒரு முழுமையாக அந்த இடத்துல வந்து காலூன்ற வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்துதுங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு அரசியலுங்கிறது. நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டது எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. பிஜேபி தான் அதை செய்யுதுன்னு நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாம். கிரவுண்ட் லெவலில் என்ன நடைமுறையில் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி. நீங்கள் இந்த வாதத்தை சொல்லி இதில் இருக்க ஆபத்து என்னன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், வாக்காளர் பெயரில் யாரோட பெயர்லாம் விடுபடுதோ, இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் ஆன மாதிரி 65 லட்சம் பேர் ஆன மாதிரி இங்கே ஒரு 50 லட்சம் பேர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறான்னா, அதில் எத்தனை பேர் மெனக்கெட்டு மனு எழுதி கொடுத்து வாக்காளர் பட்டியலில் தங்கள் பேரை சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல லாக் ஆகிடும். அவன் என்ன நினைப்பான், சராசரியாக இருக்கவன் என்ன போட்டாலும் நம்ம பேரை எடுத்துட்டானுங்க, திமுக சொன்னது உண்மை, ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் அடிக்கிறான், எஸ்ஐஆரை வச்சு மோடி காலி பண்ணுறாரு, இன்னத்துக்கு போய் நம்ம வந்து இப்போ மனு எழுதி கொடுத்து பார்க்கணும். யார் வந்தாலும் நாடு திருந்த போகிறதில்ல, எவன் வந்தாலும் திருட போகிறான், நமக்கு என்ன வந்தது, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு மெனக்கட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுலேருந்து அவன் நழுவி பின்வாங்கிடுவான். அதீதமான எஸ்ஐஆரை பற்றின பயத்தை கலப்புறது மூலமாக திமுகவும் தோழமை கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது அவங்களுக்கு எதிராக போகுதுங்கிற விஷயம். ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா எத்தனை பேர் நீங்கள் கிளப்பி இருக்க அச்சத்தின் பின்புலத்தில் பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து மெனக்கெடுவான், எத்தனை பேர் வந்து ஒரு நாள் 2 நாள் வேலையை மிஸ் பண்ணிட்டு போய் வந்து இது கட்டுவோம், பேரில் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு பிரச்சனைக்குரிய இதாகவும் மாறுது. தனிப்பட்ட நபருக்கே வந்து ஒரு வெறுப்புத்தன்மையும் கிரியேட் பண்ணும். இது என்ன ஒரு விஷயம். ஆமாம், இதையும் கடந்து சார் இப்போ விஜயனுடைய கட்சி சார்பாக வந்துட்டு சின்னம் கேட்டு வந்து நிர்மல் குமார் அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்து விஜய் கட்சி வந்து நகண்டாச்சு. எங்களுக்கு ஒரு சின்னம் வேணும், கிரிக்கெட் மட்டை வந்து ஒரு விசில், ஒரு ஆட்டோ அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ளே விஜய் போய் பொதுக்குழுவிற்கு அப்புறம் வேகம் எடுக்கும் அந்த ஒரு கட்சியினுடைய செயல்பாடு. ஆமாம், பொதுக்குழுக்கு பிறகு ஒரு வேகம் எடுப்பது போன்ற தோற்றம் இருக்குது. வேகம் எடுக்குதான்னு தெரியல. விஜய் கட்சி முதல்ல கவலைப்பட வேண்டியது சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஐஆரை பற்றி தான் கவலைப்படணும். அவருக்கு கொடுக்குற கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் கேட்பது அவருக்கு கொடுக்குற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்றது தான்.
முதல்ல அவருடைய வாக்காளர்கள் என்பவர்கள் ஜென்ஸி கேட்டகரி பசங்க, பசங்க. 18-20 வயசு பசங்க, 2005 அதுக்கு பிறகு பிறந்தவங்க. அவங்கள எவ்வளோ பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்க போகுது? அதை முதல்ல அவர் என்ஷூர் பண்ணுங்க. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களும் சீனியர்ஸ் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், எஸ்ஐஆரில் தாவேகா அந்த பணிகளில் இப்போ திமுக அண்ணா திமுக அந்த பிஎல்ஓவோட போகிற மாதிரி இவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது ஒன்று தான் இவங்க முதல்ல கவலைப்பட வேண்டிய விஷயம். அந்த இடத்துல வந்துட்டு விஜய் வந்து பொதுக்குழுவில் பேசின விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்த மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம் சார். அது தொடர்ந்து இன்றைக்கும் அது வந்துட்டு பாஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு ஏன் இந்த மௌனம், ஏன் இந்த பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிருக்கும், எங்கெங்கெல்லாம் அந்த பிரச்சனையை முழுசாக விஜய் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பொதுக்குழு இல்லையா? பொதுக்குழுவில் பேசின இப்போ விஷயம் இதெல்லாம் பெருசாக புரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரியல. அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் கட்சிக்காரங்க கிரவுண்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ பிஎல்ஓஸோட வந்து சில இடங்களில் அண்ணா திமுககாரங்க போகிறாங்க, சில இடங்களில் திமுககார போகிறாங்க. ரெண்டு பேரும் சில இடங்களில் ஒன்றா போகிறாங்க. தினமலரில் இந்த ஃபோட்டோஸ்லாம் லோக்கல் எஸ்ஐஆருக்கு வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே போகிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க, அடிதடிலாம் ஆகலை. எங்குமே விஜய் கட்சிக்காரங்களை நான் பார்க்கலையே. இது வரைக்கும் விஜய் கட்சிக்காரங்க கிரவுண்ட் ஒர்க்குள்ளே போவே இல்லையா? இதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இதெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அந்த எந்த விஷயத்திலும் ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்குது. வாய்வழியாக பேச்சா மட்டும்தான். ஆமாம், போகவே இல்லையா? இப்போ அதே ஒரு கட்டத்தில் தான் விஜய் வந்துட்டு தெளிவாக நிறைய விஷயங்களுக்கும் வந்துட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு. தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அவர் தீர்மானிக்கிறது தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெளிவுபடுத்திட்டாங்க. எந்த இடத்துல ஒரு லேக் அது அதிமுகவிற்கு கொடுத்த ஒரு பதிலாக அதை பார்க்கலாமா? அதை இருக்கலாம். எஸ், யூ ஆர் ரைட். அதற்கான பதிலாகவும் அதை பார்க்கலாம். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இதை பேஸ் பண்ணி போயிட்டார் அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கான ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அவர் வந்து சந்திச்சிருக்காரு. நிறைய விஷயங்களுக்கு விஜயனுடைய அறிக்கை அதுக்கடுத்து வந்துட்டு வேகம் கொடுத்துட்டு இருக்குது. கட்சியுடைய செயல்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நிர்வாகிகள் பட்டியல் ஒரு பக்கம் தயார். இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க விஜய்? அதாங்க கிரவுண்டில் எலெக்ஷனுக்காக ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பட் கிரவுண்டில் அது பத்தாது. இப்போ கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆர்ன்றாங்க. உங்கள் பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குன்னா நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்க. எஸ்ஐஆர் ப்ராசஸில் உங்கள் கட்சிக்காரங்களை எவ்வளோ பேர் ஓட்டர்ஸாக என்ரோல் பண்ணுறதுல நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. மற்ற எல்லா கட்சியும் விட திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக தேமுதிக எல்லா கட்சி விசிக எல்லா கட்சியும் விட இளைஞர்களை புதிய வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி விஜய் கட்சி தான், ஜென்சி கேட்டகரி. அப்போ முதல்ல அவனுங்கெல்லாம் ஓட்டு இருக்கான்றதை நீங்கள் உறுதிப்படுத்தணும், என்ஷூர் பண்ணணும். அதை தான் இப்போ கவனம் செலுத்தணும். எனக்கு தெரிஞ்சவங்க மற்றதில் கவனம் செலுத்துறதுன்றது என்னை பொறுத்தவரையில் நேர விரயம் என்று தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இவர் எப்படி வந்துருவாங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டணி நம்ம ஃபார்ம் ஆயிரும், நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிடலாங்கிற இடத்துல எடப்பாடிக்கு ஏற்பட்ட ஒரு சர்க்கிளாக அதை பார்க்கலாமா சார்? டோட்டலாக விஜயோடைய பேச்சு கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜயோட பேச்சு என்பது ஏதோ கொடி பிறக்குது கூட்டணி வந்துடுச்சுலாம் பேசினார் எடப்பாடி, கிட்டத்தட்ட பேசினார். அந்த ஆசையில் மண் விழுந்திருக்குது. கண்டிப்பாக திமுகவுக்கு விஜயோட சிறப்பு பொதுக்குழு பேச்சு ஒரு பின்னடைவு தான். எஸ், ரைட். எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கை பற்றி எடப்பாடி தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் வந்துட்டு ராஜபாளையத்தில் நடந்த அந்த காவலாளியினுடைய இருவருடைய கொலை, அப்புறம் சென்னையில் வந்துட்டு நாட்டு வெடி குண்டை வந்துட்டு கவுன்சிலர் வீட்டு முன்னாடி அங்கே வெடித்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு முன்னெடுத்து பேசிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு? சிக்கலாகிட்டு இருக்கு சார். இது அரசு விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம், முதலமைச்சர் விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம். நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கூட வந்து 2 காவலாளிகள் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ராஜபாளையத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் அழிச்சிருக்காங்க. சிக்கலாகுது. எலெக்ஷன் டைமில் இது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி ஜூனியருடன் கவர் ஸ்டோரி கூட அப்படி தான் வந்திருக்குது. உங்களுக்கு வந்து ஏன் இதை வந்து அரசு வந்து கோட்டை விடுதுன்னு தான் எனக்கு புரியல. சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் சேலஞ்சாக சவாலாக அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருப்பது உண்மை. எஸ், எல்லா பக்கமுமே அது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, அந்த கோயம்புத்தூர் சம்பவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை, இந்த எஸ்ஐஆரை தாண்டி நிறைய விஷயங்கள் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்குங்கிறது உண்மைதான். லா அண்ட் ஆர்டர் இஸ் பிகமிங் எ சீரியஸ் இஷ்யூ. கொலாப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நிச்சயமாக அந்த ஸ்டேஜ் வரல, பட் அதை நோக்கி நகருதுன்னு சொல்லலாம். நேற்று அந்த காவலாளி கொலைலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது அந்த தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு? 2 பேருங்க, ஒரு உயிர், 2 உயிருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் அழிச்சிட்டு உடச்சிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? என்னதான் நடக்குதுங்க? பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்குது. நிறைய சம்பவங்கள் வந்துட்டு அதுக்கு காட்டிடுச்சு அவங்களோட. அதாவது பர்செப்ஷன் ரொம்ப முக்கியங்க. இதை விட சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களில் மோசமாக இருக்குன்னு அவங்க பேசுவாங்க. ஊபியில், குஜராத்தில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கட்டில், மத்திய பிரதேசம் ஆளக்கூடிய பீகாரில், ஹரியானாவில் அப்படிலாம் பேசுவாங்க. நம்ம அளவுகள் படி தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய அளவுகள் படி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஜூனியருடன் கவர் ஸ்டோரி அதுதான். அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொலாப்ஸ் ஆகலை, அதை நோக்கி நகர்கிறது.
தேர்தலுக்கு 6 மாதம் கூட இல்லைங்க, 5 மாதம் தான் இருக்குது. 5 மாத காலத்தில் இப்படி உங்களுக்கு சுச்சுவேஷன் டெவலப் ஆகுதுன்னா ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் விஜயும் சமாளிக்கிறாங்க, விஜய்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு குறித்த பிரச்சனைகள் இருக்குது. பொறுப்பு டிஜிபி அளவில் தான் வந்துட்டு தமிழகம் வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு முழுமையான காவல்துறையை வந்துட்டு செட் பண்ணி குற்றங்கள் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு புதிய முயற்சிகளை எடுக்காமல் தவறி நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா சார்? நிறைய பிழைகள் இருக்குங்க, அது உண்மைங்க. நடைமுறையில் நிறைய தவறுகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. அந்த 1000 ரூபாய் நல்ல ஒரு மதிப்பை கொடுத்தது, ஒரு வாக்கு வங்கியை கொடுத்துருக்குது. இலவச பேருந்துகள் பெண்கள் மத்தியில் செல்வாக்கை விஸ்தரிச்சிருக்குது. காலை உணவு திட்டம் போன்றவை வந்து பெரிய அளவில் பாராட்டப்படுகின்றன. பெண்களுக்கான 1000 ரூபாயும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்கவை, அதில் சந்தேகமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் சட்டம் ஒழுங்கு. வேறு எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சுன்னா மற்ற எல்லா சாதனைகளும் விழலுக்கு இறைத்த நீராக மாறிப்போகும். ஒரு கட்டத்தில் போய் நின்றுடும், அவ்வளோதான் நின்றுடும். அதுதான் உண்மை. ஒரு மாதிரி டெட் எண்டை நோக்கி போயிட்டாங்க. லாண்ட் ஆர்டரை ஏன் இவ்வளோ தூரம் கவனிக்காமல் விடுறாங்கன்னு தான் புரியல. கோயில் உள்ளே போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அழிச்சிட்டு, சிசிடிவி கேமராஸை அடித்து உடச்சிட்டு 2 காவலர்களை கொலை பண்ணி கொள்ளடிக்க பார்த்துருக்காங்க, அது நடக்கலை. அப்போ கோயிலுக்குள்ளே போய் 2 வாட்ச்மேனை கொல்றாங்கன்னா என்னங்க இது? யார் பொறுப்பு இதுக்கு? எப்படி சர்வசாதாரணமாக இதை செய்ய முடியுது உங்களுக்கு? அதே ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் மாதிரி முக்கியமாப்பா இரவு நேரம், மாலை நேரத்தில், அந்தி சாயும் நேரத்தில் தமிழகத்தின் தலித் முகம் அவர். இன்றைக்கி ஒவ்வொருத்தராக ஜாமீனில் வந்துக்கிட்டு இருக்கான். வழக்கை சிபிஐக்கு அனுப்பி, அது சிபிஐக்கும் போகாமல் ஸ்டேட் போலீஸ் இல்லாமல் திருசங்க சொர்க்கமாக நிற்குது. இந்த மீன் டைம் வந்து கைது செய்யப்பட்டவங்களில் 12 பேர் ஜாமீனில் வந்துட்டாங்க, வெளில வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு புரியலங்க. எவ்வளோதான் நலத்திட்ட உதவிகள், மக்கள் நலத்திட்டங்களை ஒரு அரசு செய்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அரசோட மதிப்பு மாண்பு குலைஞ்சிரும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு அரசுக்கு ஒரு பெண் அணியக்கூடிய சிந்தூரம் மாதிரினுவாங்க. இந்த உதாரணத்தை பெண்ணியல்வாதிகள் ஏற்க மாட்டார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். வேறு உதாரணம் கைக்கு உடனடியாக வராததால் தெரியாதால் நான் இதை சொல்லுகிறேன். சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி வந்து சிந்தூரமோ பிந்தினாங்க, அந்த மாதிரி ஒரு மாநில அரசுக்கான அளவுகோல் சட்டம் ஒழுங்கு. எல்லா மாநில அரசுகளுக்கும் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குன்னா மக்கள் கஞ்சோ கூழியோ குடிச்சு கூட இருந்தோம். ஆனால் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரவுடி பசங்க அட்டகாசம் வந்து வரம்பு கடந்து போகுது, நடுத்தரில் இழுத்து போட்டு வெட்டுறான்லாம் இப்படிலாம் வருதுன்னா கஷ்டம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நம்ம நிறையா வந்துட்டு பேசிட்டு இருக்கிற டைமில் முதலமைச்சரே வந்துட்டு நிறைய இடங்களில் வெளிப்படுத்துற பெண்களுடைய பாதுகாப்பாக சரி, ஒரு ரவுடிகளே இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், சுட்டு பிடிக்கப்பட்டதும் இருக்குது. நிறையா கேஸுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கிறோம். பெண்கள் சார்ந்த விஷயங்களை எல்லா பாதுகாப்பு, ஒரு பெண் வந்து போயிட்டு வர்றதுலேருந்து பிங்க் நிற ஆட்டோவில் இருந்து ஒரு தனி ஆப்பில் இருந்து நாங்கள் எல்லாமே தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். அதையும் மீறி நடக்கக்கூடிய குற்றங்களை குற்றவாளிகளையும் விரைந்து தான் நாங்கள் பிடிச்சிட்ருக்குறோம். குறைச்சிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கமே தவிர அதிகப்படுத்தி எதிர்கட்சிகள் பேசுகிற மாதிரிலாம் ஒரு சம்பவங்கள் வந்து காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு முதல்வர். இல்லைங்க, முதலமைச்சர் அவருடைய விளக்கத்தை கொடுக்குறாருங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு ஒரு சிக்கலாக தாங்க மாறிக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி கூட ஜூவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் போகுது. இப்போ நேற்றைக்கு ராஜபாளையம் கோயிலில் என்ன நடந்திருக்கு? ஒரு ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கோயிலில் இரவு நேர காவலாளிகள் 2 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. கொள்ளடிக்க வந்த கூட்டத்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிச்சிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்கிறது தான் இதில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இது எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி கிளப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளை அரசு இன்னும் தீவிரமாக தான் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சவாலாக உருமாறிட்டு இருக்குன்றதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த கவர்மெண்ட்டில் நிறையாவா, இந்த கவர்மெண்ட்டில் நிறையாவா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுன்றதெல்லாம் வந்து பொருத்தமானதில்லை. கண்ணு முன்னால் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்ன, நம்ம உணரக்கூடிய உணர்ச்சி என்ன அப்படிங்க. இது வந்து ஒரு சவாலுங்க திமுக அரசுக்கு, ஒரு பெரிய சவாலாக. ஏன்னா 5 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, 5 மந்த்ஸ் தான். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் வீக்கில் எதுனோ ஜனவரிக்கு மேலேயே திட்டங்கள் நிறைவேற்ற வந்துடும். அப்போ இந்த இடத்துல தாக்கல் வர இருக்குது. ஆமாம், இந்த 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன சரி பண்ண போகிறீங்க? ஏன்னா கடைசி 2 மாதத்தில் மாறுங்க எல்லாமே. சட்டம் ஒழுங்கு தான் ஒரு அரசாங்கத்தோட அளவுகோள்னுவாங்க. ஒரு பெண்ணுக்கு எப்படி சிந்துருமோ, பெண்ணியல்வாதிகள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்காக, புரிதலுக்காக சொல்லுகிறேன். இட்ஸ் லைக் எ பிந்தி. ஒரு பெண்ணுக்கான செந்தூரம் மாதிரி அரசுக்கான அளவுகோல் என்பது சட்டம் ஒழுங்கு தான். விரைந்து செயல்படுவது அரசுக்கு நல்லதுங்க. ஏன்னா பர்செப்ஷன் வாரில் கவர்மெண்ட் தோத்துக்கிட்டு இருக்கு.
சீக்கிரமாக வந்து நிலைமையை சீர்படுத்துறது அரசுக்கு நல்லது. இல்லைன்னா அதுக்கான விலையை இவர்கள் தேர்தலில் கொடுப்பாங்க. ஒரு சவாலாக சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக உருவெடுத்து கொண்டிருப்பது உண்மை. அந்த 2006 to 2011 நடந்ததுலேயும் அந்த திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு எஸ்ஐனுடைய கொலை வழக்கு ரோட்டில் கிடந்தது, மினிஸ்டர்ஸ் போய் நின்று வேடிக்கை பார்த்ததெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி. கரெக்ட். 2006 to 2011 ஆட்சியில் கலைஞர்களுடைய ஆட்சியில் மைதீன் கான் போய் அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு இமீடியட்டாக அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஒரு எஸ்ஐ ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற சம்பவம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து திமுக அரசை பெரிய அளவில் பாதிச்சதுங்க. இறந்து போயிட்டார் அந்த எஸ்ஐ இல்லையா? எஸ்ஐ இறந்துட்டார். 2011 ஜெயலலிதா அவர்கள் அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் மேடைகளில் ஃபுல்லாமே ஜெயலலிதா அவர்கள் பேசிய ஒரு விஷயமா இருந்தது. அதே ஆட்சிலையும் நிறையா இது போன்ற சம்பவங்கள் நடந்தது. சிக்கல் அரசு வெடித்து கொள்வது நல்லதுங்க, இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் தமிழ் நன்றி சார்.